ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி. காதை குத்த போகிறேன் உனக்குங்க. காது குத்தது இல்லை, அந்த காதில் இருக்கிற ஓட்டையில் ஏதோ சொருக போகிறேன், அது மாதிரி தான் இருக்கும். பாருங்க, பாசுரங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே புரிஞ்சிடும். போய்ப்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான், பொருதிரல் கஞ்சன் கடியன், காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை, தனியே போய் எங்கும் திருதி, பேய்ப்பால் முலை உண்ட பித்தனே கேசவ நம்பி, உன்னை காது உத்த ஆய்ப்பாலர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார், அடைக்காய் திருத்தினான் வைத்தேன். உனக்கு காது குத்த போகிறேன், ஆயர்பாடியில் இருக்கிறவெல்லாம் கூப்பிட்ருக்கேன், பெண்டுகள்லாம் வந்திருக்கா, அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறதுக்கு தான், அடைக்காய்னா வெத்தலை பாக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொய்ப்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான், எங்கேயோ வெளில போன நந்தகோபன் இன்னும் வரவில்லை, அதான் அர்த்தம். பொருதிரல் கஞ்சன் கடியன், அந்த கம்பீரமான கம்சன் இருக்கானே அவன் கடியன், வேகமாக செயல்படுவன், கொடியான் ஆல்சோ. காப்பாருமில்லை கடல் பண்ணா, அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு. உன்னை தனியே போய் எங்கும் திருதி, உன்னை காப்பாருமில்லை கடல் பண்ணா, தனியே போய் எங்கும் திருதி, நீ தனியாகவே திருதினா எங்கெங்கும் போய் திரிகிறாய். பேய்ப்பால் முலை உண்ட பித்தனே கேசவ நம்பி, உன்னை காது குத்த ஆய்ப்பாலர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார், அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன். இப்போ உங்களுக்கு அர்த்தமாகுது. போய்ப்பாடுடையனின் தந்தை தாழ்த்தான், பொருதிரல் கம்சன் கடியன், காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை, தனியே போய் எங்கும் திருதி, பேய்ப்பால் முலை உண்ட பித்தனே கேசவ நம்பி, உன்னை காது குத்த ஆய்ப்பாலர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார், அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன். வண்ணப்பவளம் மருங்கினில் சாய்த்தி மலர்பாத கிங்கிணியார்ப்ப, நன்னித் தொழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய், எண்ணற்கரிய பிரானே திரியை எரியாமே காதுக்கு இடுவன், கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கன கடிப்பும் இவையா. உனக்கு அந்த காதில் போட்ட அந்த ஓட்டை தூர்ந்து போகாமல் இருப்பதற்காக அதில் திரிகை போடுறேன். அதுக்கும் மேலே கனகக்கடிப்பம் அப்படின்னா தங்கத்தால் ஆன அந்த கடுக்கமும், நான் சொல்கிறேன்ல வைரக்கடுக்கன், அந்த கடுக்கமும் இவை அப்படின்னு காமிக்கிறேன். மேலே கண்ணனை பற்றி எழுதுகிறேன், நான் வெறும் பாசுரம் படிக்கிறேன், இந்த பேக்ரவுண்டில் பாடுவோம். வண்ண பவளம் மருங்கினில் சாத்தி, பவளத்தை இடுப்பில் கட்டின்னு இருக்கான் குழந்தை. மலர்பாத கிங்கிணி ஆர்ப்ப, நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியாத, ஆசையாக சேவிக்கிறவனுடைய சிந்தையை புரியாமல் இருக்கிற நாராயணா இங்கே வாராய், எண்ணற்கரிய பிரானே திரியை எரியாமே காதுக்கிடுவன். இந்த திரிய எரியாமேனா வலிக்காமல் நான் காதுக்கிடுவேன். கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனகக்கடிக்கும் இவையாம், வையமெல்லாம் பெரும் வார்கடல் வாழும் மகரக் குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரியை இடுவன், நீ வேண்டியது எல்லாம் தருவன், உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய உன் சுடர் ஆயர் கொழுந்தே, மையன்மை செய்து இள ஆட்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய், வையமெல்லாம் பெரும் வார்கடல் வாழும் மகரக் குழை கொண்டு. அதாவது கடலில் கடலில் இருக்கிற
மீன் மாதிரி அப்படி தொங்குற அந்த குண்டலத்தோடு கூடிய குழையை கொண்டு வந்தேன். வெய்யவே காதில் திரிய இடுவேன். வெய்யவேனா வலிக்காமல் நான் காதில் இடுவேன். நீ வேண்டியது எல்லாம் தருவேன். உய்யையும் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன்றுடர் ஆயர் கொழுந்தே. மையன்மை செய்திகள ஆட்சியன் உள்ளது மாதவரே இங்கே வாராய். மையன்மை அப்படின்னா மயக்கி, இள ஆட்சியர்களை மயக்கி இங்கே வா அப்படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. நான் அடுத்த பாசனத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு. வன நன்றுடைய வைரக்கடைப்பிட்டு பார்க்காது தாழ பெருக்கி குண நன்றுடைய இக்கோபாலகுள் பிள்ளைகள் கோவிந்தா சொல்லு கேளாய். இணை நின்று அழகிய இக்கடிப்பு இட்டால் இனிய பலாப்பழம் தந்து சுண நன்றணி முலை குண்ணத் தருவந்தான் சோத்தம்பிரான் இங்கே வாராய். ஒரு அர்த்தம் புரியுதுதான். வன நன்றுடைய வனன்னா வண்ணங்கள் ஜொலிக்கின்றான்னு புரிஞ்சுக்கலாம். நன்றுடைய வைரக்கடுப்பிட்டு வாறு காது தாழ பெருக்கி, இன்னும் பெரிய தோடெல்லாம் போடும்படியாக ஓட்டையை பெருசு பண்ணின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம குண நன்றுடையர் நல்ல குணங்களை உடையவர்கள் இக்கோபால பிள்ளைகள் கோவிந்தானி சொல்லு கேளாய். நான் சொல்கிறத கேடு. வாழலாம் நல்ல வாழலாம். அவளும் காதுக்கு கடுக்கன் போட்டுருக்காங்கிறதுக்கோசரம் அப்படி சொல்கிறது. அப்புறம் இணை நன்றழகிய இழுக்கு கடிப்பிட்டால் ரெண்டும் சேர்ந்து பார்க்குற போது ரொம்ப அழகாக இருக்குமா. இணை நன்றுடைய கடுப்பு கிட்டால் அவனுக்கு என்ன இனிய பலாப்பழம் தந்து அர்த்தமாகுது. சுண நன்றடி முலை உண்ண தருவன், என்னுடைய தாய்ப்பாலும் தருவேங்கிற. அங்கே சுண நன்று அணிமுலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுண்ணம்னா என்ன, நல்ல வாசனப்பொடிகளை அணிந்திருக்கிற அந்த என்னுடைய தனத்தில் உனக்கு தாய்ப்பால் தருவேன்னு சொல்கிறேன். சோத்தம்பிரான் இங்கே பார. சோத்தம்னா உனக்கு நமஸ்காரம், இங்கே வா, அதான் அர்த்தம். இன்னொருத்தனை படிக்கிறேன். வன நன்றுடைய வைரக்கடுப்பிட்டு வாறுகாது தாழ பெருக்கி குண நன்றுடையர் இக்கோபால பிள்ளைகள் கோவிந்தானி சொல்லு கேளாய். இணை நின்றழைய இக்கடுப்பிட்டால் இனிய பலாப்பழம் தந்து கண நன்று அணி முலை உண்ணத் தருவந்தான் சோத்தம்பிரான் இங்கே வாராய். சோத்தம்பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய். குழலாரோடு நீ போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டிடுவனோ தம்பி. பேர்த்தும் பெரியனாப்பன் தருவன் பிரானே திரியிட ஒட்டில் வேய்த்தடந்தோளார் விரும்பு கருங்குழல் விட்டுவே இங்கே வாராய். அழகாதிருக்கார் பாருங்க, படிச்சுடலாம். சோத்தம்பிரான் என்று உன்னை யாசித்தாலும் இறந்தாலும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறேன். சுரிகுழலாரோடு நீ போய். சுரிகுழல்னு சுருட்டையான கூந்தலை உடைய அந்த ஆயர் பெண்களிடம் போய் கோத்து குறவை பிணிந்து அவர்களோடு நீ குறவை கோத்து ஆடின பிறகு இங்கு வந்தால் குணங்கொண்டு இடுவனே நம்பி. உன்ட்ட நான் ரொம்ப சாதாரணமாக பேச முடியுமா? கோபிச்சுக்காம பேச முடியாங்கிறத இனங்கொண்டு இடுவனோ தம் நம்பி. பேர்த்தும் பெரியன் அப்பம் தருவன். பேர்த்தும் அதற்கு மேலேயும் பெருசாக அப்பம் பண்ணி தருவேன். பிரானே திரியிட ஒட்டில் நீ நான் உன் காதுக்குள்ள அதை நான் திரியிட அனுமதித்தால் உனக்கு அப்பம் தருவேன். வேய்ந்தடந்தோளார் விரும்பு. வேய்ந்தடன மூங்கலை போன்ற அழகிய தோற்றங்களுடைய ஆயர் பெண்டுகள் விரும்புகின்ற கருங்குழல் கூட்டுவே. கருமையான கூந்தலையுடைய கண்ணனை விட்டுவேன், விஷ்ணுவேன்னு சொல்கிறார். கண்ணனே இங்கே வாராய்.
அப்படியே படிச்சுட்டே போயிடலாம். அடுத்த பாசுரம் பாருங்க எப்படி இருக்கு. விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய், உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி, மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்று அறிந்தேன். புண்ணேதுமில்லை உன் காதும் அறியம் பொறுத்து இறை பொழுது இரு நம்பீன். கண்ணாயன் கார்முகில் கடல் வண்ணாம் காவலரே முலை உணாயே. வலிக்காம வித்தியாசமாக இருக்கிற பாருங்க. விண்ணெல்லாம் கேட்க அழுதுட்டாய், எல்லாரும் கேட்க முடியாது பெருசாக அழற நீ. உன் வாயில் விரும்பியதை நான் நோக்கு, உன் வாயில நாட்டு பார்த்தா மண்ணெல்லாம் கண்டு இந்த உலகத்தையே பார்த்துட்டேன். என் மனதுள்ளே அஞ்சி, எனக்குள்ளே பயந்தேன். மதுசூதனே என்று அறிந்தேன், நீ யாருன்னு தெரிஞ்சுட்டேன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. புண் ஏதுமில்லை உன் காதும் அறியும், உன் காதுக்கே தெரியும் இங்கே புண்ணு எதுவுமே இல்லை. பொறுத்து இறைப்போது இரு நம்பி, இறைப்போது பொறுத்து, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துன்னா பொறுத்துக்கோதான் இரு நம்பி. கண்ணா என் கார்முகிலே கடல் வண்ணா காவலனே முலையுடாயே. கடைசியில் என்னுடைய தாய்ப்பால் அருந்துன்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படியே போயிடும். முலையேதும் வேண்டேன் என்றோடி நின் காதில் கடிப்பை பறித்து எரிந்திட்டு, மலையை எடுத்து மகிழ்ந்து கல்வாரி காத்து பசுநிறை மேய்த்தாய். சிலை ஒன்று இருத்தாய் திருவிக்கிரமாம் திரு ஆயர்பாடி பிரானே. தலை நிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டுட்டேன் குற்றமே அன்னே. உங்களுக்கு அர்த்தம் புரியும் இப்போ. முலை ஏதும் வேண்டேன் என்றோடி, நீ என்ன பண்ணுற, நான் வந்துட்டு பால் சாப்பிட மாட்டேன்னு ஓடி போகிறேன். கடிப்பை காதில் போட்டுருக்க அந்த திரியைன்னு புரிஞ்சுக்கல. கடிப்பைனா எடுக்கணும் இல்லை, இது பரிந்தெறிந்துட்டு இது அது ஒரு காரியமாச்சு. மலையை எடுத்து மகிழ்ந்து கல்பாரி காத்து, கோவர்ணகிரியை எடுத்ததை இங்கே சொல்லுகிறார். பசுநிறை வேய்த்தாய், எல்லாம் தனித்தனியான வேலைகள். சிலை ஒன்று இருத்தாய், திருப்பி ராமாவதாரத்துக்கு போயிட்டார். சிலை இருத்து சீதா பிராட்டே கல்யாணம் செய்து கொண்டார். அதை திருவிக்கிரமா, அப்பாப்பா திருவிக்கிரமன் வளர்ந்தவனே. திரு ஆயர்வாடி பிரானே, ஆய்ப்பாடியின் பிரானே. தலை நிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டுட்டேன். அதாவது தலை ஆடிண்டே இருக்கிற சின்ன குழந்தையாக இருக்கிற போத உன் காதுக்குள்ளே நான் இந்த திரியை இட்டு இருக்க வேண்டும், காது குத்தி இருக்க வேண்டும். என் குற்றமே என்னை, என்னுடைய தப்பு தானோ என்னவோ அப்படி இந்த பாசுரத்தை முடிக்க சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே பேசிட்டு வருது. என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாகான், என்னை நான் மண்ணுண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்து பிடிக்கும் அனைவர்க்கும் காட்டிற்றிலையே. வன்புற்றரவின் பகை கொடிவாமன நம்பி உன் காதுகள் தூரும் துன்புற்றனகெல்லாம் தீர்ப்பாய் பிரானே. திரியிட்டு சொல்லுகேன் மெய்யே. கொஞ்சம் நிதானம் படிக்கலாம். என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாகான், என்னை நான் மண்ணுண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவர்க்கும் காட்டிற்றில்லையே. இது கண்ணன் பேசுகிற வார்த்தை. என் குற்றமே என்ன சொல்லவும் வேண்டாம். ரொம்ப நல்ல மாதிரி சொல்லாதேன்னு அம்மா குழந்தை சொல்கிறது போல இருக்குது. என்னை நான் மண்ணுண்டேனாக, நான் மண்ணை சாப்பிட்டேன்னு அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் எல்லார் முன்னாடி என்ன அடித்தானே. அனைவர்க்கும் காட்டிற்றிலை, நீ தானே எல்லார்ட்டையும் இந்த குழந்தை பார் மண்ணை சாப்பிட்றதுன்னு காமிச்சேன் அப்படின்னு கண்ணன் பேசுகிற வார்த்தையாக புரிஞ்சுக்கோங்க. வன் புற்றின் பகை கொடி வாவனரம்பி, வன் புற்று அரவின் பகை,
அரவின் பகை பாம்பினுடைய பகையான கருடனை கொடியாக கொண்ட வாமன நம்பி உன் காதுகள் தூரும் துன்புற்றன எல்லாம் தீர்ப்பாய் நான் பட்ட துன்பங்களை எல்லாம் போக்குவாய் பிரானே திரியிட்டு சொல்லுவேன் மைய உன் காதில் போட்டுடுறேன் நல்லதான் சொல்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க பாருங்க. என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாகான், இது கண்ணனோட வார்த்தை. என் தப்புன்னு சொல்லாத. என்னை நான் மன்றுண்டேனாகான் புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவர்க்கும் காட்டலையா நீனு வன் புற்று அரவின் பகைக்கொடி வாமன நம்பி. எங்கே இந்த அரவின் பகைக்கொடி எங்கேருந்து வந்து தெரில, வாமன நம்பி எங்கேருந்து வந்தான்னு தெரில. உன் காதுகள் தூரும், அந்த ஓட்டை தூர்ந்து போயிடும். துன்புற்றனையெல்லாம் தீர்ப்பாய் பிரானே திரியிட்டு சொல்லுவேன் மெய்யே மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற்றிலையே செய்தன சொல்லி சிரித்து இங்கு இருக்கில் சிறீதரா உன் காது தூரும் கையில் திரிகை இடுகடாய் நின்ற காரிகையார் சிரியாமே. பக்கத்தில் இருக்கிற பெண்கள்லாம் சிரிக்காமல் காதில் இந்த திரியை போட்டுக்கோன்னு கடைசியில் முடிக்கிறார். மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய். அம்மா மற்றவன்லாம் வந்து ஏதோ புகார் சொல்கிறாங்கிறதுக்கோசரம் என்னோட நீ கடுமையாக இருந்தாய். வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிற்றிலையே தொடுப்பு உண்டாய் வெண்ணையை என்று கருதி தொடுப்பு கருதி தொடுப்பு உண்டாய்னா தொட்டு நக்கி திருடி சாட்டேன்னு புரிஞ்சுக்கலாம். தொடுப்பு உண்டாய் வெண்ணையை திருடி சாட்டாய் வெண்ணையை என்று என் கையை பிடித்து கரை உரலோடு, கரைன்னா அந்த உரலில் சில இதெல்லாம் அழகிய வேலைப்பாடுகள்லாம் இருக்குது போல் இருக்குது. அந்த கரை உரலோடு என்னை மற்றவர்கள் காணவே கட்டிற்றிலே நீ கட்டினாய். இதெல்லாம் கண்ணனோட வார்த்தை. செய்தன சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் இப்படிலாம் பண்ணி இருக்கில் சிறீதரா உன் காது தூரும். நீ செஞ்சதெல்லாம் சொல்லி நான் செஞ்சதெல்லாம் நீ சொல்லிகிட்டே இருந்தா என்ன அங்கே இருந்தேன்னா சிறீதரா உன் காது தூரும் கையில் திரியை இடுகிடாய். முன்னுடைய இருக்கிற உன் காதில் இந்த திரி இடும்படியாக விடு. நின்ற காரிகையார் சிரியாமை. பக்கத்தில் இருக்கிற இந்த பெண்கள் உன்னை பார்த்து சிரிக்காமல் இதை பண்ணு அப்படிங்கிற. சரி பாப்பா. காரிகையார்க்கும் புனக்கும் இழுக்குற்று என் காதுகள் வீங்கி எரியில் தாரியதாகில் தலை நொந்திடும் என்ன விட்டிட்டேன் குற்றமே என்னே சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பிரிக்கே திரியவும் காண்டி ஏர்விடை சற்று கிளங்கன்று எரிந்திட்ட கிரிடி கேசா எந்தன் கண்ணே. வேற நம்மலாம் சொல்கிறா பாருங்க. காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்கு உற்றுயன். அந்த அந்த பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கும் உனக்குன்னு சேதோதைய சொல்கிறான் கண்ணன். இழுக்குற்றன், உங்களுக்கு என்ன அசௌரியம்? என்னுடைய காதுகள் வீங்கி எரியில் தாரியதாக காதுகள் வீங்கி எரிஞ்சுதுன்னா, காதுகள் போட்டு அது வலிச்சதுன்னா என்னாகும்? தாரியதாகில் தாங்க முடியலன்னா தலை நொந்திடும் என்ன விட்டிட்டேன் குற்றமே என்னை. இதெல்லாம் யசோதை சொல்கிறா. குழந்தைக்கு நாம் அதை திரியிட்டு அந்த காது வலி தாங்க முடியாமல் குழந்தைக்கு தலைவலி வருமோ என்று நான் உன்னை விட்டு விட்டேன், அது குற்றம்தான் அப்படின்னு. சேரியில் பிள்ளைகள் எல்லாரும் காது பெருக்கி திரியவும் காண்டி. ஊரில் இருக்கிற குழந்தைகள்லாம் காதில் கடுக்கண் போட்டுன்னு திரியதை காண்டின்னா பார் அப்படின்னு கண்ணன்ட்ட யசோதை சொல்கிறான். ஏர்விடை சற்று இளங்கன்று எரிந்திட்ட. ஏர்விடை சற்று நப்பின்னைக்காக
எருதுகளை அடர்த்தவனே. அப்புறம் இளங்கன்று அந்த விளாங்கனை கோசம் கன்றை எறிந்தவுடனே இடி ஈரிடி கேசா என் கண்ணே அப்படின்னு படிச்சுட்டே போகலாம். கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமழ் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்களமுதே. உண்ண கனிகள் தருவேன் கடிப்பொன்றும் நோமாமே காதுக்கு இடுவன். அப்புறம் பண்ணை கிழிய சுட பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட பத்மநாபா இங்கே வாராய். சாதாரணமாக பேசுகிறேன். கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி. இப்போ கண்ணை பெருசு பண்ணிட்டு எல்லாத்துலேயும் பார்க்குறான். பூங்குழலார்கள் எண்ணத்துள் இருக்கும், எப்பயும் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும். ரொம்ப அழகாக பெருமானே எங்கள் அமுதே. எல்லோரும் நன்னா பார்த்து உன்னை நினச்சி சந்தோஷப்பட்டுருக்காங்கிறது எங்கள் அமுதே. உண்ண கனிகள் தருவன், உனக்கு பழம் சாப்பிட்றதுக்கு பழங்கள் தருவேன். கடிப்பொன்றும் நோவாமே காதுக்கு இடுவன், வலிக்காமல் காதுக்கு கடுக்கனே போடுவேன்னு சொல்லலாம், இல்லை திரியை இடுவேன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட, இந்த சகடாசுரன் முழுவதும் நொறிந்து போகும்படியாக உதைத்திட்ட பத்மநாபா இங்கே வாராய். திரி படிக்கலாம் பாசுரன். கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமழ் பூங்குழலார்கள் எண்ணத்துளென்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்களமுதே. எவ்வளோ சொல்லிட்டா பாருங்க. உண்ணக்கணிகள் தருவன் கடிப்பொன்றும் நோவாமே காதுக்கு இடுவன். பண்ணை கிழிய சகடமுதைத்திட்ட பத்மநாபா இங்கே வாராய். வாவென்று சொல்லி என் கையை பிடித்து வலியேவே காதில் கடிப்பை நோபத்திருக்கில் உனக்கு இங்கு இழுக்குற்றன். காதுகள் நொந்திடும் கில்லேன் நாவற்பழம் கொன்று வைத்தேன் இவை காணாய் நம்பி முன் வஞ்ச மகளை சாவப்பாலுண்டு கடி சகடிரப்பாய்ந்திட்ட தாமோதரா இங்கே வாராய். பத்மநாபா தாமோதரா வந்துட்டு பாருங்க. வாவென்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோபத்திருக்கில் உனக்கு இங்கு இழுக்கூற்றன். கண்ணன் சொல்கிறது இந்த வார்த்தை. என் கையை பிடிச்சின்னு போய் என் காதில் நீ திரியை போட்டால் உனக்கு எங்கே வலிக்க போகிறது, உனக்கு என்ன இங்கு இழுக்குன்னு சொல்கிறது. காதுகள் நொந்திடும், என் காது வலிக்கும். கில்லேன், என்னால் தாங்க முடியாது அதை. இப்போ யசோதை பேசுகிறா. நாவற்பழங்கொன்று வைத்தேன் இவை கண்டாய். பார், நாவப்பழம் கொண்டு வச்சிருக்கேன். நம்பி முன்வஞ்ச மகளை சாவப்பாலுண்டு, பூதனை அவள் சாகும்படியாக அவளுடைய பாலுண்டு. சகடு இறப்பாய்ந்திட்ட சகடாசுரனை காலால் உதைத்திட்ட தாமோதரா இங்கே வாராய். வார்காது தாழப் பெருக பெருக்கி அமைத்து மகரக்குழை இட வேண்டி சீரால்ல சோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாரார் புகழ் தொல்புகழான் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தார் சொல்ல ஆராத அந்தாதி 12 வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. பார்ப்போம், இது அந்தாதியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பார்த்தோம். நம்ம இதில் 12 திருநாமங்களும் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ பரஸ்வதியை திருப்பி படிப்போம். வார்காது தாழ பெருக்கி அமைத்து மகரக்குழை இட வேண்டி, பெரிய குண்டலம் நடுறதுக்கோசம் காதை பெருக்கிறாளாம், கண்ணனுடைய காதை யசோதை. சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று, அவர் பெரியாழ்வாருடைய சிந்தையில் இது நின்று இருக்கு, அமைந்திருக்கு. திகழ சொல் நின்று திகழ, அவருடைய மனசில் நின்று திகழ
பாராறுதல் புகழான் புதுவை பன்னன் பெரியாழ்வார் சொன்ன பன்னிரு நாமத்தார் சொன்ன அர்த்தமானது ஆராத அந்தாதி 12 பல்லார் அச்சுதனுக்கு அடியாரே முடிச்சுலாம் நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.